வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் வந்துட்டு சல்மான் சிட்டி. இது எங்கே இருக்குன்னு சொன்னால் திராஸு புதையா அதுக்கு பக்கத்தில் இருக்குது. இது வந்துட்டு புதுசாக கடலை தூத்து உருவாக்கின ஒரு சிட்டி. இது ஒரு லக்ஸரியான சிட்டின்னு நினைக்கிறேன். வாங்க அந்த ஏரியா எப்படி இருக்குது, அந்த ஏரியாவெலாம் சுற்றி பார்ப்போம். அங்கே இருக்கிற பீச்சுக்கும் போவோம், அந்த பீச்சையும் பார்ப்போம். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். இந்த ஏரியா வந்துட்டு மனாமாவிலேருந்துட்டு 9 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஏரியா போயிட்டு ஒரு வீடியோ போடுறது, அந்த ஏரியாவோட டீட்டெயிலாம் எதுக்கு சொல்கிறதுன்னா, இது வந்துட்டு சில பேருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும், சில பேருக்கு ஒரு நாலேஜாகவும் இருக்கும். அதாவது வெளிநாட்டிலேருந்துட்டு பஹ்ரைன் டூரிஸ்ட் வர்றவங்களுக்கும், இல்லை பஹ்ரைனில் எங்கே இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஏரியா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், அந்த ஏரியா எப்படி போகிறது, அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது மாதிரி ஒரு வீடியோ போடுறது. இது வந்துட்டு பஹ்ரைன் தலைநகர் மனாமாவிலேருந்து மேற்கே வந்துட்டு 9 கிலோமீட்டர், அதாவது 5.6 மைல் தொலைவில் வந்துட்டு இது இருக்குது. இது வந்து பஹ்ரைன் தீவு கூட்டத்தில் உள்ள ஒரு தீவோட குழுவாகும் இந்த ஏரியா. பஹ்ரைன் வந்து ஒரு ஐலாண்டு தான், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வேற ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதாவது எத்தனை ஒரிஜினல் ஐலாண்டு, எத்தனை ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டு அப்படின்னா டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். அதனால் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இங்கே வந்துட்டு ரைட்டு டிரைவிங்கு, நம்ம ஊர் மாதிரி இந்தியா மாதிரி லெஃப்ட் டிரைவிங் கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக பெல்ட்டு போட்டிருக்கணும். ரோடெல்லாம் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இந்த ரோடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்துட்டு சிக்னலை ஃபாலோ பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி போகிறோம்னா டிரைவிங் அவ்வளோ ஈஸிங்க டிரைவிங் பண்ணுறதுக்கு. எனக்கெல்லாம் இங்கே வந்துட்டு டிரைவிங் பண்ணுறதுக்கே ரொம்ப பிடிக்கும். இந்த ஏரியாவையும் சுற்றி பார்ப்போம். அது நேரம் இங்கே உள்ள சல்மான் சிட்டி பீச்சுக்கும் போவோம். அந்த பீச்சையும் சில பேர் சொல்கிறாங்க அது வந்துட்டு பச்சை மலை பீச்சுன்னு சொல்கிறாங்க. நல்ல பசுமையான ஒரு பீச்சாக அது. அதையும் கண்டிப்பாக இந்த வீடியோவிலே அதையும் சேர்த்து பார்த்துருவோம். சல்மான் சிட்டி பீச்சுக்கு வந்தாச்சு. இந்த பீச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தூரத்தில் பாருங்கள் ஏதோ பச்சை பச்சைன்னு பசுமையாக ஒரு மலை மாதிரி தெரியுது. அதனால தான் இந்த பீச்சுக்கு வந்துட்டு பச்சை மலை பீச்சுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு கடற்கரையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படியே அந்த பீச்செல்லாம் சுற்றி பார்ப்போம். அந்த பீச்சில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதையும் டீட்டெயிலாக பார்ப்போம். பார்க்கும்போதே கொஞ்சம் வந்துட்டு பசுமையாக இருக்குது பாருங்கள். இந்த ஏரியா வந்துட்டு ஒரு அமைதியான ஏரியாவாக இருக்குது. இங்கே வந்துட்டு விசிட்டர்ஸ் கம்மியாக தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு இந்த இடத்துல பார்க்கும்போதே ரொம்ப கம்மியாக தெரியுது. சில பேர் நினைக்கிற இந்த பீச்சில் நம்மலாம் விடுவாங்களா, பப்ளிக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சில பேர் டவுட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் எத்தனையோ வருஷம் இந்த ஃபாரினில் இருந்தாலும் அந்த பீச்சு வந்துட்டு எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு இங்கே வந்ததும் கிடையாது. இதை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ் எனக்கு இருந்ததில்லை. ஒரு வியூவர் தான் சொன்னார், நீங்கள் என்னங்க எந்தெந்த ஏரியாலாம் போய்ட்டு வீடியோ போடுறீங்க, சல்மான் சிட்டின்னு ஒரு அழகான ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியா அந்த பீச்செல்லாம் போய்ட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு தான் நான் கூகுளில் போய் தேடி பார்த்தேன் இந்த ஏரியா, இந்த பீச் இதெல்லாம். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் இங்கேயும் கொஞ்சம் ஃபாரினர்ஸும் ஏதோ 1-2 ஃபேமிலியை பார்த்தேன். இந்தியன்ஸும் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு அமைதியாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் அது. இந்த பீச்லேயும் யாரோ குளிக்கிறாங்க உள்ள, அதையும் பார்த்தேன். இங்கே வந்துட்டு பொழுதுபோக்குறதுக்கு நல்ல ஒரு ஏரியா அது. ரொம்ப அமைதியாக நம்ம தியானம் கூட பண்ணலாம் உட்காந்து, நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்படியே உள்ள கடலுக்குள்ளேயும் போவோம், அந்த தண்ணியெல்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த பீச்சை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம வந்துட்டு காலாரம் நடக்கிறதுக்கோ, இல்லை ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்துட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்கோ நல்ல ஒரு அமைதியான ஒரு ஏரியா. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கோ, இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக விளையாடுறதுக்கோ எல்லாம் முடியும்.
பாருங்க நல்ல பெரிய ஒரு கடற்கரை. ரொம்ப தூரம் அந்த ஒரு தூரத்துலேருந்து மற்ற தூரம் நடக்கிறதுக்கே வந்துட்டு மூச்சு வாங்குது. அவ்வளோ பெரிய கடற்கரை இது. ரொம்ப அழகான ஒரு நீல நிற கரை இது. தண்ணியெல்லாம் பாருங்க எவ்வளோ நீல கலரில் அழகாக இருக்குது இந்த கடற்கரையை பார்க்குறதுக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து இங்கெல்லாம் உட்காந்து ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஏரியா இது. எனக்கு இந்த தண்ணியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிறிஸ்டலாக ஒரு கல் இல்லாமல் நல்ல ஒரு மணல் தரையாகவும் இருக்குது. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பீச்சு வந்துட்டு. நான் இது ஒரு நாளைக்கு ஏன் வரல, நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு அழகான ஒரு பீச்சாக இருக்குது. ஏன்னா ஒரு தனிமை விரும்பிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பீச்செல்லாம் வந்துட்டு ஒரு ஆரவாரம் இல்லாமல் ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்கிறதுனால ரொம்ப பேருக்கு இது பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் பகரீனில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு அழகான ஒரு பீச்சாக இருக்குது. இப்போ வந்து பீச்சிலலாம் நிறைய மரங்கள்லாம் நடுறாங்க. இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுஞ்சோலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பீச்சு. இங்கே வந்துட்டு கார் பார்க்கெலாம் இருக்குது. கார்லாம் வந்தீங்கன்னா இங்கே நிறுத்தவெல்லாம் முடியும். அது மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு இந்த ஏரியாவுக்கு வருது, இந்த பீச்சுக்கு வர்றதுக்கு. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு அழகான ஒரு பீச்சாகவும் இருக்குது இது. தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஒரு கிறிஸ்டலாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியை பார்க்குறதுக்கு.
ஏரியாவில் வந்து எதுவும் வணிக வளாகங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. இங்கே வந்து நான் சுற்றி பார்த்த வரைக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ எதுக்குமே நான் பார்க்கலைங்க. ஆனால் நிறைய டெலிவரி ரைடர்ஸு இங்கே வர்றாங்க. ஃபுட்டு டெலிவரி, எல்லா விதமான டெலிவரி இங்கே கிடைக்குது. இப்போ ஒரு யூரோப்பில் வந்துட்டு புது கான்செப்ட் போய்கிட்டு இருக்கு, கிச்சன்லெஸ் ஹோம்னு சொல்லிட்டு. அதாவது வீடு கட்டுவாங்க, கிச்சன் கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்துட்டு சமைக்கிறதெல்லாம் வந்துட்டு ஹோட்டல்லே கிடைச்சிருது. எதுக்கு சமைக்கிறதுக்கு டைம் வேஸ்ட்டு பண்ணணும், அதுக்கு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு யூரோப்பில் அது ஒரு கான்செப்ட் இருக்குது. அது மாதிரி இந்த ஃப்யூச்சரில் வந்துட்டு வேர்ல்டு வைடில் அது மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துடும். அதாவது இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கினோம்னா அந்த வீட்டில் வந்து கிச்சன் இருக்காது. இப்போ நமக்கு கிச்சன் வேணால் நம்ம தான் வந்துட்டு அந்த கிச்சனை உருவாக்கணும். அதுக்கப்புறம் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போனோம்னா அந்த கிச்சனையும் காலி பண்ணிட்டு தான் போகணும். அப்படி தான் இப்போ யூரோப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் இதை சொல்கிறேன் வந்துட்டு சில பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு காமெடியாக கூட இருக்கலாம். ஆனால் கிச்சன்லெஸ் ஹோம்ஸ் தான் இப்போ யூரோப்பில் இருக்குது. அது மாதிரி உலகம் முழுக்க நீ அது இம்ப்ரூவ் ஆகிடும். ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் டெலிவரிங்கிறது ரொம்ப ரேரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரிங்கிறது 100% மஸ்ட்டு. இப்போ ஹோம் டெலிவரி இல்லாமல் ஒரு ஸ்தாபனம் இப்போ நடத்தவே முடியாது. அது மாதிரி தான் இனி ஃபியூச்சர் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு டெலிவரியை தான் பேக் பண்ண இருக்கும். இந்த ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிருக்கிறேன். ஏரியாவும் சரி, பீச்சையும் சரி, கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம்.